கீதையின் உண்மையான சாரம் என்ன தெரியுமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நிகழப்போகும் போருக்கான ஆயுதங்களை செய்து கொண்டிருந்தனர். குருஷேத்திரத்தில் யானைகளை கொண்டு பெரும் மரங்களை வேரோடு பிடுங்கி அகற்றி நிலத்தை சீர்படுத்திக் கொண்டிருந்தனர். ஒரு மரத்தில் தாய் சிட்டுக்குருவி ஒன்று தன் 4 குஞ்சுகளுடன் வசித்து வந்தது. அந்த மரம் அகற்றப்படும் போது பறக்க அறியாத தன் குஞ்சுகளுடன் தாய் குருவியும் தரையில் கூட்டோடு விழுந்துவிட்டது. தாய் சிட்டுக்குருவி சுற்றும் முற்றும் பார்த்தபோது அதன் பார்வையில் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பட்டனர். சிட்டுக்குருவி பறந்து போய் ஸ்ரீ கிருஷ்ணரது ரதத்தின் மீது அமர்ந்தது. கிருஷ்ணா, நாளை போர் ஆரம்பித்தால் என் குஞ்சுகள் அழிந்துவிடும், நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி கேட்டது. நீ சொல்லுவது எனக்கு கேட்கிறது, ஆனால் இயற்கை விதிகளை எதிர்த்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பதில் சொன்னார் ஸ்ரீ கிருஷ்ணர். எனக்கு தெரிந்ததெல்லாம் நீதான் எங்களை காப்பவர். எங்களை காப்பதையும் அழிப்பதையும் உன் கையில் விட்டு விடுகிறேன் என்றது குருவி. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இது ஒன்றே ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன பதில். குருவிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல்கள் அர்ஜுனனுக்கு விளங்கவே இல்லை. போருக்கு முன் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தன் வில்லையும் அம்பையும் எடுத்து கொடுக்க சொன்னார். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம். போரில் தான் கலந்து கொள்ள போவதில்லை என்று சொல்லி தனக்கு சாரதியாக மாறிய ஸ்ரீ கிருஷ்ணர் எதற்காக தன் வில்லையும் அம்பையும் கேட்கிறார் என்று புரியவில்லை. ஆனாலும் அவற்றை எடுத்து ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கொடுத்து விட்டான். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு யானை மீது அம்பை தொடுத்து அதன் கழுத்தில் இருந்த மணி ஒன்றை அறுத்தி எறிந்தார். யானையை குறிவைத்து அதன் மீது அம்பை எய்து அதனை கொல்ல முடியாமல் அதன் கழுத்தில் இருந்த மணி ஒன்றை மட்டும் அறுத்தெறிந்த ஸ்ரீ கிருஷ்ணரை கிண்டலாக பார்த்தான் அர்ஜுனன். ஸ்ரீ கிருஷ்ணரை விட தான் வில்வித்தையில் சாமர்த்தியசாலி என்னும் எண்ணம் அவனுக்குள் ஏற்பட்டது. மனிதன்தானே அவன். நான் வேண்டுமானால் அம்பு எய்தி அந்த யானையை வீழ்த்தட்டுமா என கேட்டான் அர்ஜுனன். ஒரு புன்முறுவலுடன் வில்லையும் அம்பையும் அர்ஜுனனிடம் கொடுத்து பத்திரமாக தேருக்குள் வைக்க சொல்லிவிட்டார் ஸ்ரீ கிருஷ்ணர். பிறகு ஏன் யானை மீது அம்பை எய்தீர்கள் என கேட்ட அர்ஜுனனிடம், அப்பாவி சிட்டுக்குருவியின் கூட்டை கலைத்து போட்டதற்கு யானைக்கான தண்டனை இது என்று மட்டும் சொன்னார் பகவான். அர்ஜுனனுக்கு பகவான் சொன்னது எதுவும் விளங்கவில்லை. போர் நடந்து பாண்டவர்கள் 18ஆம் நாள் யுத்தத்தில் வென்றும் விட்டனர். அர்ஜுனனுடன் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் போர்க்குளத்தை சுற்றி வருகிறார். தான் முன்பு அறுத்தெறிந்த யானையின் மணி அருகில் வந்து நின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஏ அர்ஜுனா, இந்த மணியை தூக்கி ஓரமாக போடுகிறாயா என்று கேட்டார். எத்தனையோ முக்கிய காரியங்கள் இருக்கும் போது இப்போது அறந்து போய் கிடக்கும் இந்த மணி பகவானுக்கு முக்கியமாக போய்விட்டதே என்று எண்ணினாலும் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னபடி மணியை கையில் எடுத்தான். அந்த மணிக்குள் இருந்து ஒரு தாய் சிட்டுக்குருவியும் 4 குஞ்சுகளும் சந்தோஷமாக பறந்து சென்றன. தாய் குருவி ஸ்ரீ பகவானை வலம் வந்து 18 நாட்களுக்கு முன் தான் கிருஷ்ணரிடம் அபயம் வேண்டியதையும் யானையின் மணிக்குள் தன் குடும்பத்தை வைத்து பகவான் 18 நாட்கள் தங்களுக்கு அபயம் அளித்ததையும் நன்றியோடு எண்ணி சிறகை கூப்பியது. பகவானே, என்னை மன்னித்து விடு. உன்னை மானுட உருவில் பார்த்து பழகியதால் நீ உண்மையில் யார் என என் சிற்றறிவுக்கு கொஞ்ச காலம் புலப்படாமல் போய்விட்டது என்று கைகூப்பி தொழுதான் அர்ஜுனன். அண்ட சராசரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் எப்படி ரட்சிக்க வேண்டும் என்பது பகவானுக்கு நன்கு தெரியும். அவனிடம் சரணாகதி அடையுங்கள், மற்றதை அவனிடம் விட்டு விடுங்கள். கீதையின் சாரம் என்று எங்கும் ஒரு உபதேசம் பரப்பப்படுகிறது. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று. கீதையின் சாரம் அதுவல்ல. ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமும் அதற்காக அல்ல. ஸ்ரீமத் பகவத் கீதையின் சாரம் என்பது வேறு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதற்காக நான் அவதரித்தேன் என்பதை பகவத்கீதையில் இவ்வாறு கூறுகிறார். பரித்ராணாய சாதுர்ணாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட நான் யுகம் யுகமாக அவதரிப்பேன் என்பதே கீதாச்சாரம். ஓம் நமோ நாராயணாய நமக.